ஒரு பரந்த காட்டின் விளிம்பிற்கு அருகிலுள்ள அமைதியான கிராமத்தில் ஆர்லோ என்ற ஆர்வமுள்ள இளம் சிறுவன் வசித்து வந்தான். ஆர்லோவுக்கு 7 வயது, சுருள் பழுப்பு நிற முடி, பெரிய பழுப்பு நிற கண்கள் மற்றும் வெயிலில் விளையாடியதால் பழுப்பு நிற தோல் இருந்தது. அவன் எப்போதும் தனக்கு பிடித்த பச்சை நிற சட்டை, பழுப்பு நிற ஷார்ட்ஸ் அணிந்திருந்தான். ஒரு வெயில் மிக்க மதியம். ஆர்லோ முன்பை விட காட்டில் ஆழமாக அலைந்து திரிந்தான். மரங்கள் உயரமாக வளர்ந்தன. நிழல்கள் அடர்த்தியாக இருந்தன. திடீரென்று அவன் தடுமாறி ஒரு இலைமலையிலிருந்து கீழே விழுந்தான். அவன் மேலே பார்த்தபோது அவன் தனியாக இல்லை. ஒரு இளம் சிறுத்தை அருகில் நின்றது. அது நேர்த்தியான தங்க ரோமங்கள், மரகத பச்சை கண்கள் மற்றும் அதன் உடலில் கருமையான ரோசெட்டுகள் ஆகியவற்றைக் கொண்டிருந்தது. அது உருமவோ அல்லது பாய்ச்சவோ இல்லை. அது பார்த்துக் கொண்டிருந்தது. ஆர்லோ உறைந்து போனது. ஆனால் பின்னர் சிறுத்தை ஒரு அடி பின்வாங்கி பின்தொடர அழைப்பது போல் தொலைந்து பயந்து ஆர்லோ அமைதியான வழிகாட்டியை பின்தொடர்ந்தார். சிறுத்தை அவனை ஓடைகள் வழியாக விழுந்த மரங்களின் கீழ் மற்றும் சலசலக்கும் பூச்சிகளை கடந்து சென்றது. ஆர்லோ சோர்வடைந்தான். ஆனால் சிறுத்தை தன் பக்கத்தை விட்டு விலகவே இல்லை. கிராமத்திற்கு அருகிலுள்ள ஒரு பழக்கமான மாமரத்தை அவர்கள் அடைந்தபோது சிறுத்தை நின்றது. ஆர்லோ திரும்பி பார்த்தான். ஆனால் சிறுத்தை ஏற்கனவே காட்டுக்குள் மறைந்து கொண்டிருந்தது. அவன் மூச்சு விட முடியாமல் வீட்டிற்கு ஓடி, அம்மா, ஒரு சிறுத்தை எனக்கு உதவியது என்று கத்திக் கொண்டிருந்தான். அவன் தாய் சிரித்துக்கொண்டே அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். சிலர் காடு கருணை உள்ளவர்களை காப்பாற்றும் என்று கூறுகிறார்கள். மேலும் வீட்டிற்கு வழிகாட்டிய மரகதக் கண்கள் கொண்ட சிறுத்தையை ஆர்லோ ஒருபோதும் மறக்கவில்லை.